என்ன கொண்டு வந்துக்கிறீங்க? எதுக்கு மாமா? காலியா இருக்கா? ஏதாவது ஒரு சின்ன செடிகள் வீட்டுக்கு தேவையான காய்கறி வைக்கலாம்னு ஒரு பிளான். கொண்டு வந்துருக்கிற மண்ணு எல்லாம் நீ கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி சத்தமா பேசுங்க மாமா. கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி இது ஏன் அப்படி தரமா மண்ணை தயாரிச்சு பாக்ஸில் போட்டு அந்த ஓரமா இருக்குல்ல, ஆமா அங்கே ஓரம் அப்படியே சின்னதா ஒரு மொட்டை மாடி வந்து மண்ணு 10 எடுத்துக்கலாம். செம்மண்ணு, நல்லா செம்மண்ணு பண்றோம். சொந்த வீடு இருந்தா நீ எப்படி வச்சிருப்போன்னு எனக்கே தெரியாது. கோயில் மாதிரி வச்சிருப்பேன். ஆனா அதிர்ஷ்டம் இல்லை. சரி, அது நடக்கிறப்ப நடக்கட்டும். வாடகை வீட்டை முதல்ல நம்ம சொந்த வீடு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி எனக்கு இடம் கிடைச்சதில்லை. இவ்வளோ நாளாக நான் குடியிருந்துருக்குறேன். வாடகை அதிகம்தான், ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி முன்னாடி இடம் வெளிச்சமா இவ்வளோ அகலமாக எனக்கு வீடு கிடைச்சதில்லை. இருந்தாலும் இப்போ தான் கிடச்சிருக்குது. ஹாய், நான் தான் ஒரே ஜாலி தான். ஆமாம், மண்ணு கொடுத்த ஒரே ஜாலி தான். நல்லா இருக்குதா மண்ணு? மண்ணில் விளையாடுறதுக்கு நல்லா இருக்குல்ல? இவர் என்ன பண்ணுறாருன்னு ரோஸ் செடி, நாட் ரோஸ். ஆய் சொல்லுறதம்மா, சொல்லு. நீ ஆய் சொல்லு. இது வந்து லைட் ரோஸ் செடி. அப்புறம் இது வந்து சங்குப்பூ. இந்த சங்குப்பூ செடி. இது வந்து கருவேப்பிலை செடி. இது தூதுவளை. இது பிடுங்கி வச்சிருக்கிறாங்க, வேற ஏதாவது நடணும். இது பூச்சி வேற பிடிச்சிருக்குது. இது எல்லாம் பிச்சுட்டு இந்த இலைய. அப்புறம் இது வந்து கத்தாழை. இதையும் நடணும். கத்தாழை தேவைப்படும் எங்களுக்கு நடம். இவங்க இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு நான் வந்து டீ வச்சு தரதாமா. அதனால எனக்கு பால் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் டீ வச்சு தரேன். வாங்க எல்லாரும் டீ சாப்பிடலாம். காஃபி, டீ இல்லை. டீ சாப்பிட முடியாது. நான் வந்து பார்க்குறேன். பாய். நாங்கள் செடி நடுறோம். காலையிலேருந்து நடுறோம். இன்னும் நெட்டு வச்ச பாட்டை காணும். இடையில பசிக்குது, அப்புறம் ரெஸ்ட் தேவைப்படுது. இதெல்லாம் எடுத்துட்டு நெட்டுட்டு இருக்கிறோம். மொட்டை மாடியை கலர்ஃபுல்லாக ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். பாய்.